ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏபிஎஸ், அதாவது ஏ அண்ட் பி அண்ட் எஸ் 3 லெவல்லையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மொமெண்டம் எந்த பக்கம் போகும் அப்படின்றத வியூஸையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹீட் மேப் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சொல்லுகிற மாதிரி ஒரு க்ரீன் சுச்சுவேஷன், அதாவது பாசிட்டிவ் இன்னும் கண்டினியூ அப்படின்றது கொஞ்சம் ஹோல்டு அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருக்குது. மைல்டாக பார்த்திங்கன்னா எல்லாம் ரெட் டு அல்லது ஃப்ளாட் டு ரெட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மேபி கரெக்ஷன் வர்றதுக்காக சின்ன சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு கீழே ஒரு லைட்டாக டவுன் சைடு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம் இப்போ ப்ரெசண்ட்டு கண்டிஷன். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் டேட்டாவை பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு சில ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா கால் ரேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் புட் ரைட்டர்ஸை விட கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷனுக்காக ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 26,200 இருக்கும், 26,300, 250, 300. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கால் ரைட்டர்ஸ் ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க. புட் ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, இருக்காங்க, குவான்டிட்டி கம்மி. அப்போது மார்க்கெட் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷனை இவங்க டாமினேஷன் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பதிவு. இங்கே கூட பார்த்திங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அது கொஞ்சம் இருக்காங்க, புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஓகே, அப்போது லைட்டாக கரெக்ஷன் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளாக நம்ம இதை எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி, இது எப்படி சார் எதிர்பார்க்கலாம் கரெக்ஷன்? நம்ம சார்ட் டெக்னிக்கலாக நம்ம எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 24ஆம் தேதி இந்த மார்னிங் மொமெண்ட்டை எத்தனை பேர் கேட்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்துங்க தெரியும். அதாவது இந்த மொமெண்டம் இந்த 26,240 கிட்ட ப்ரைஸ் போகும் ப்ரெடிக்ஷன் பண்ணி 235 மூமெண்டம் கொண்டு ஒரு 5 பாயிண்ட் திரும்பிடுச்சு ப்ரைஸ். 240 போகிறதுக்கு முன்னாடி 235 ப்ரைஸ் திரும்பிடுச்சு. நம்மளோட எஜுகேஷன் குரூப் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இதனோட ஹையை மேலே டாமினேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வரும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணதால் அந்த மூமெண்டம் நம்ம காலையில் எடுத்தோம் மார்னிங்லேயே. இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ரேஷன்ஸ்க்கு எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேஷன்ஸ் ஏரியாவை மேலே ட்ரை பண்ணிச்சு அகைன் சேலர், மேலே ட்ரை பண்ணி அகைன் சேலர். ஸோ இந்த இடத்துல என்ன, எங்கேயோ ஒரு சேலர்ஸ் டாமினேட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் புரியுது. இந்த 26,200 ரேஞ்சு பார்த்திங்கன்னா செல்லர்ஸோடைய டாமினேஷன் இந்த இடத்துல இருக்குது. அதான் இங்கே பையர் ட்ரை கொண்டு போனாங்க. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்ஷனுக்காக கீழே வருது, ரைட்டுங்களா? சரி, இந்த கரெக்ஷன் எது வரலும் சார் வரும்? நீங்கள் கரெக்ஷன் சொல்லிட்டீங்க, மார்க்கெட் ஒரு லைட்டாக லிட்டில் பிட் நெகட்டிவ்க்கான ஒரு அறிகுறி தெரியுது. ஸோ இந்த கரெக்ஷன் எது வரலும் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எங்கே பிரேக் அவுட் ஆச்சோ அந்த இடம் வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போது நம்ம இந்த சப்போர்ட், இந்த ரேஷன்ஸுக்குள்ளே இந்த சப்போர்ட், இது சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அதாவது இந்த 26,040, 26,000 ரவுண்ட் நம்பர் இந்த லெவல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக கன்சிடர் பண்ணலாம் அந்த இடத்துல. அப்போது இந்த சப்போர்ட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அதாவது இந்த ஏவுடைய கண்டிஷன் பிரகாரம். சார் ஏ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்க. நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, ஏனா என்ன, பினா என்ன, எஸ்னா என்ன அப்படின்னு. ஓகே, சப்போ ஏவுடைய வியூ என்னுடைய வியூ பிரகாரம் இந்த மாதிரி வருது. அப்போ அப்படின்னா நான் ப்ரைஸ் மேலே போனால் கூட லிட்டில் பிட் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த சப்போர்ட் லெவல் வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, அப்போது அகைன் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் இப்போ ப்ரெசென்ட் எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, எஸ், இப்போதைக்கு பையிங் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த லெவலுக்கு மேலே இருக்கிறவரை நம்ம பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம். எப்போ இந்த ரேஷன்ஸ் ப்ரைஸ் கீழே வருதோ நம்ம இதுக்கு கீழே ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ண முடியும் இந்த சப்போர்ட் வரலாம். ஓகே, ஸோ இது ஏல என்னுடைய ப்ரெடிக்ஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சப்போர்ட்டையும் தாண்டி நெக்ஸ்ட் எங்கே சார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது இந்த 26,050 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, ரெண்டாவது சப்போர்ட் அப்படின்னு என்னாச்சும் இருக்குது அப்படின்னா, எஸ், இந்த 25,950 ஃபைனல் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டில் இல்லை ரெண்டுத்துலேயே ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் ஒரு அப்பர் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஆனால் இந்த சப்போர்ட் இன்டர்டே ட்ரேடிங்காக இந்த 2 தூரம் வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான், ரைட்டுங்களா? சரி, அப்போது ப்ரெடிக்ஷன் இந்த சப்போர்ட் வந்துடுச்சு சார் ப்ரைஸ். அப்போ நம்ம இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணால் மார்க்கெட்டிங் மேலே ஒரு கரெக்ஷன் போகும். அதாவது திரும்ப இன்னொரு மூவ் கொடுக்கணும்னா எஸ், கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவலும் இது ரெண்டாவது லெவலும். ஸோ 2 லெவலில் ப்ரைஸ் எங்கேனாலும் ஒரு டபுள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளுக்கு. ஏன்னா அந்த 26,300 தொடணும் இல்லையா? ஸோ அதனால் ப்ரைஸு இந்த சப்போர்ட் போதுமா இல்லை இந்த சப்போர்ட் போதுமா டிசைட் பண்ணணும். அதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம். இந்த உண்மையிலே பையர்ஸ் வராங்களா இல்லையா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பிக்கு போயிடலாம்.
பியில் என்ன சார் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோட கண்டிஷன் கூட ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த கேப் இங்கேருந்து மேலே மூவ் ஆன இடம் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. கரெக்டாக அங்கேயும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணுறதுக்காக சான்ஸ் இருக்குது. சரி, ஃபைனலாக வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது மார்க்கெட் அந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய கேப் அப் ஆனது. அன்றைக்கி 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கேப் அப் ஆன இடம். ஸோ எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட ப்ரைஸ் அங்கேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அதில். ஸோ இந்த 59,100 பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு பையஸ் வருவதற்கான அறிகுறிகள் தெரியுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எதுவும் டவுன் சைடு எதுவும் இல்லையா சார் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் எடுத்த இடம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான இடம். 59,000 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. ஓகே, ஸோ அதனால் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை, அது இன்ஸ்டண்ட்டாக சப்போர்ட்டில் எடுக்கல. ஏன்னா டிசம்பர் 3ஆம் தேதி, டிசம்பர் 6ஆம் தேதி, அதுக்கப்புறம் 10ஆம் தேதி, அதுக்கப்புறம் 17 எல்லாம் வந்து பையர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ண இடங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிரேக் அவுட் கொடுத்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னாச்சும் உங்களுக்கு திரும்ப ஒரு பையிங்கான வாய்ப்புகள் கிடைச்சா திரும்ப வந்து இந்த 59,500 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம் பியில். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பியில் என்னுடைய வியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸில் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ எஸ்ஸில் இப்போ ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குது, இந்த பிரேக் டவுன் அது மார்க் பண்ணிடுங்க. இது வந்து சப்போர்ட் லெவலாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எது சப்போர்ட்னா எனக்கு கிட்டத்தட்ட 85,000 வந்து சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பிரேக் அவுட் நடந்த இடம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சு. பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திரும்ப வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அப்போ ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தால் நம்ம இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து ஒரு லாங் டைமில் நீங்கள் திரும்ப வந்து அந்த 86 நீங்கள் டார்கெட்டாக வச்சு நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த 26ஆம் தேதி இந்த 85,000 கிட்ட சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க. ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை பிரேக் அவுட் நடக்குதா, ஏதாச்சும் ஒன்று நடக்குதான்னு பார்க்குங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னப்போ மேபி இந்த தூரம் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த ஷார்ட் சைடு மூமெண்ட்டம் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். எனக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.